வர வர இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே வெறும் ரிப்பீட்டட் கண்டென்ட்டாகவே வருது. நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒருத்தன் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறான், அதையே காப்பி அடிச்சு 20 பேர் அவங்கவுங்க ஸ்டைலில் ஒன்று பண்ணுறாங்க. ஒன்று ஃபாரினர்ஸ் பண்ணுறதை இங்கே பண்ணுறாங்க, இல்லைனா நம்ம ஊருக்காரங்க பண்ணுறதே பார்த்து பண்ணுறாங்க. இது காப்பியா இல்லை இன்ஸ்பிரேஷனானு சொல்ல முடியல. ஏன்னா இன்ஸ்பிரேஷன்னா ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். இங்கே தான் யார் ஒரிஜினல் கிரியேட்டர்னே தெரியலையே, அப்புறம் என்னத்தை கொடுக்குறது? இப்போ கூட ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த கிரிஞ்சி கப்பலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாவில் கூட ரொம்ப ஃபேமஸான கப்பல் தான். ஜான்விங்கிற பொண்ணு இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னன்னா, நான் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே இவங்க காப்பி அடிச்சு வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் அதுக்கு காசுல எதுவும் கேட்கல, அந்த வீடியோ கீழே என் நேம் கிரெடிட்ஸில் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கே என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ரிப்பீட்டடாக என் கண்டென்ட்டை காப்பி அடிச்சு பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்து அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் அந்த கப்பலை நோக்கி கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. கொஸ்டின் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படி அந்த வீடியோஸை ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டு போகிறதுக்கு அந்த பொண்ணு நேம் கிரெடிட்ஸில் கொடுத்தா தான் என்ன? அப்படி என்ன கௌரவ குறைச்சல்னு தெரியல. ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு கிரியேட்டர் நான் தான் இதை ஒரிஜினலாக கிரியேட் பண்ணியிருக்கேன், எனக்கு கிரெடிட்ஸ் கொடுங்கன்னா அது கொடுத்துருங்க. அவங்க ஹார்ட் ஒர்க்கை காப்பி பேஸ்ட் பண்ணி ஓன் கிரியேட்டிவிட்டி மாதிரி காட்டுறது தான் ப்ராப்ளமே. நீங்கள் பார்க்குற கண்டென்ட் கிரியேட்டர்லாம் யாரெல்லாம் அப்படி காப்பி அடிச்சு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.